எடுக்காத நடவடிக்கை இல்லை. அப்படி இருந்ததுன்னா அப்புறம் மக்கள் மீது உள்ள மனுக்கு என்ன ஆகும்? மனைபுரம் கிராமத்தில் ஏற்கனவே 15 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு டவர் அமைச்சிருக்காங்க. அப்போவே பல கட்ட போராட்டங்கள் நடத்தியும் அது அதிகாரிகள் செவி சாய்க்காம நடைமுறை கொண்டு வந்துட்டாங்க. இது அமைக்கும் போதே மாவட்ட ஆட்சியாளர், தாசில்தார், விஓ, முதலமைச்சர் முத கொண்டு மனு கொடுத்தோம். கடந்த 5ஆம் தேதி மனு கொடுத்தோம். ஆனால் அந்த மனுக்கு எவ்வித நடவடிக்கையும் இல்லை. அதிகாரிங்க வேலை செய்கிற அந்த கார்பரேட் நிறுவனத்துக்கு தான் பாதுகாப்பு கொடுக்குறாங்க. போலீஸ் கார்பரேட் நிறுவனத்துக்கு தான் பாதுகாப்பு கொடுக்குறாங்க, தவிர மக்கள் மனு மீது எவ்வித நடவடிக்கையும் இல்லை. ஏன்னா அந்த பகுதியில் பார்த்தா பெண்கள் கருக்கலைப்பு அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. குழந்தைங்களுக்கு ஊனமாக இருக்கிறாங்க. ஆடு மாடெல்லாம் எந்த காரணம் தெரியாமல் செத்து போகுதுங்க. கால்நடைகள் பாதிப்பாகுது. இது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் பறவைகள் அதிகம், விவசாய பூமி அது, பறவைகள் அதிகமாக இருந்த பூமி அது. சிட்டுக்குருவி முத கொண்டு பறவைகள் எல்லாமே அழிஞ்சு போச்சு. இந்த பகுதியில் இப்போ காக்கா மட்டும்தான் இருக்குது. மற்ற எந்த ஒரு பறவையுமே அந்த பகுதியில் இல்லை. இதுக்கு எல்லாமே அவருடைய ரேடியேஷன் தான் காரணம். சரிங்களா? இதை அப்புறப்படுத்தணும்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது தடுத்து நிறுத்தலைன்னா கண்டிப்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் ஆட்சி முன்பு சாலை மறியல் பண்ணுவோம்.